வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவலை வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சற்று முன் அறநிலைத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து தேர்வு இல்லை, நேரடி பணி நியமனம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ வந்து தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து இருக்காது. சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து 15,000 வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான லாஸ்ட் டேட் 10/11/2022 கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ மட்டும்தான், எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து கிடையாது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்ப படிவம், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஸோ அப்படி தான் வந்து நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோயில் பழனி ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனத்திற்கான விண்ணப்பம் அப்படின்னு வந்து இதிலே வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய பெயர், அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிக்கக்கூடிய பதவியின் பெயர், உங்களுடைய முகவரி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடி, அடுத்தது பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரு எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் என்ன மதம், என்ன ஜாதி எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க. ஃபில்லப் பண்ணிவிட்டு இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 10/11/2022 இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும். இணை ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு தண்டாயுத சுவாமி திருக்கோயில் பழனி 624601 அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பணும். திண்டுக்கல் மாவட்டம் அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னும், தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவும் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பணி வந்து முற்றிலும் வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதாவது 100 ரூபாய்க்கான ஒப்பந்த பத்திரத்தில் வந்து ஒப்பந்தம் மேற்கொண்டு பணி ஏற்பு செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் 10/11/2022 இந்த டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது விண்ணப்பதாரர் விண்ணப்பம் அனுப்பப்படும் மேலுரையின் மீது கண்டிப்பாக வந்து பதவியின் பெயர் மற்றும் கைபேசியின் குறிப்பிடப்பட்டு அனுப்பப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் அனுப்புகிற போது லெட்டருக்கு மேலே வந்து என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதியிருக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பரும் எழுதியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்விற்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பயணப்படி எதுவும் வழங்கப்பட மாட்டாது. அதாவது ட்ராவலிங் அலவன்ஸ் எல்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய செலவில் தான் நீங்கள் போகணும். இது மாதிரி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. palaninmurgan.hrc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போனீங்கனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது www.hrc.tn.gov.in இந்த வெப்சைட்டில் போனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ்டிங் பேர் வந்து மருந்தாளுநர், அதாவது சித்தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 3 போஸ்டிங் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன கல்வி தகுதி என்ன அப்படின்னா சித்த மருத்துவத்தில் வந்து மருந்தியல் பிரிவில் வந்து பட்டய படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு சித்தா எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சித்த மருத்துவத்தில் நீங்கள் வந்து மருந்தியல் பிரிவில் வந்து பட்டய படிப்பு முடிச்சிருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து 15,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 45 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. hrc.tn.gov இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எலிஜிபிள், அதாவது நீங்கள் சித்தா பிரிவில் வந்து இந்த மருந்தியல் பிரிவில் வந்து பட்டய படிப்பு படிச்சிருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.